விழுப்புரத்தில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ஆங்கில வழியில் சேர்க்க அதிக கட்டணம் வசூலிப்பதாக பெறப்பட்ட புகாரின் அடிப்படையில் விழுப்புரம் மாவட்ட கல்வி அலுவலர் தலைமையில் விசாரணை நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கோபிநாத்திடம் கேட்கலாம். கோபிநாத், விழுப்புரத்தில் குறிப்பிட்ட எந்த பகுதியில் அரசு மேல்நிலைப் பள்ளியில் இதுபோன்ற புகார்கள் எழுந்திருக்கின்றன? எத்தனை மாணவர்கள் ஆங்கில வழியில் அங்கு கல்வி கற்று வருகிறார்கள்? விவரங்கள் என்ன? தமிழகத்துல கொரோனா தொற்றால் பொதுமக்கள் கடுமையாக பாதித்த நிலைமையில தமிழக அரசு பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை நடைமுறைத்தி போறாங்க. இதை பார்த்தீங்கன்னா முக்கியமா அவர்களுக்கு பொதுமக்களுக்கு நிவாரணத்துக்கு அதே போல மளிகை பொருட்கள் உள்ளிட்ட பல்வேறு நலத்திட்டங்களை வழங்கி தமிழக மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்த தமிழக அரசு நடவடிக்கை மேற்கொள்றாங்க. இதே போல இந்த கொரோனா தொற்று பெருந்தொற்று காலத்துல குழந்தைகளை படிக்க வைக்கும் பெற்றோர்கள் அவங்க இந்த பொருளாதார பாதிப்புல கண்டிப்பாக ஃபீஸ் கட்ட முடியாதுன்ற ஒரு நோக்கில அரசு பள்ளிகளில் எந்தவித கட்டணமும் வசூலிக்க கூடாது என தமிழக அரசால் எச்சரிக்கை விடுக்கப்பட்டு அறிவிக்கப்பட்டு பள்ளியூர் மாணவர்களோட சேர்க்கை தொடர்ந்து நடந்திருக்கு. இப்போ நம்ம குறிப்பா பாத்தீங்கன்னா விழுப்புரம் அதிக அரசு பள்ளிகள் இருக்கிற மாவட்டமும் விழுப்புரம் மாவட்டம். இது ஒரு தகவல். அதே போல கடந்த வாரங்கள்ல விழுப்புரத்தில் இருக்கிற தனியார் பள்ளியில அதிக கட்டணம் வசூலிப்பதாக ஒரு புகார் பெறப்பட்டு அதற்கான ஒரு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு நடவடிக்கை மேற்கொண்டதால விழுப்புரம் மாவட்டத்தில் பல்வேறு பள்ளிகள்ல இந்த அதிக கட்டணம் கேட்ட பள்ளிகளை கூட குறைந்து கட்டணம் வசூலித்ததா நமக்கு தகவல் கிடைச்சிருக்கு. இப்ப இன்னைக்கு வந்திருக்க புகார் பத்தினா விழுப்புரம் நகர்ல 100 ஆண்டுகள் பழமை வாய்ந்த திரு காமராஜ் நகராட்சி மேல்நிலைப் பள்ளி, இந்த பள்ளியில ஆங்கில வழி அதை பத்தி ஏற்கனவே மெட்ரிக் பள்ளி ஆங்கில தனியார் பள்ளிகளை படித்த மாணவர்களை இந்த பள்ளியில சேர்க்கும் போது 600 ரூபாய் அப்படின்ற ஒரு தொகையை வசூல் செய்ததா பெற்றோர்கள் ஒரு புகாரா தமிழக கல்வித்துறை ஆணையருக்கு ஒரு புகாரா தெரிவிச்சிருக்காங்க. இந்த புகாரின் அடிப்படையில் தற்போது விழுப்புரம் மாவட்ட கல்வி அலுவலர் கிருஷ்ணன் இந்த பள்ளியில் இருக்கிற தலைமை ஆசிரியர்கிட்ட ஒரு விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. தலைமை ஆசிரியர் மட்டுமல்ல, அதே போல சக ஆசிரியர்கிட்டையும் இந்த தொகை அதை பத்தினா சராசரியா கம்ப்யூட்டர் வகுப்புக்கு மட்டும் 200 வசூலிக்கலாம்னு சொல்லி அரசு அறிவிச்சிருக்காங்க. ஆனால் இந்த தொகை கூட பள்ளி ஆரம்பிக்கும் போது மட்டும்தான் இந்த 200 வசூலிக்கணும். இவங்க மொத்தமா 600 ரூபாய் கேட்டதாக பெற்றோர் அளித்த புகாரின் அடிப்படையில் தற்போது இந்த பள்ளியில மாவட்ட கல்வி கிருஷ்ண விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. மேலும் ஒரு புகார், இந்த பள்ளியில கடந்த காலங்கள்ல மாணவர்களை அடித்ததாகவும் அதே போல பள்ளியை சுத்தம் செய்து கழிவறை சுத்தம் செய்தது, இது மாதிரி பல்வேறு புகார்கள் இந்த சென்னைக்கு ஒரு புகார் பெறப்பட்டது. அந்த புகார் அடிப்படையிலும் 2 புகார் அடிப்படையில் தற்போது மாவட்ட கல்வி அலுவலர் கிருஷ்ண விசாரணை மேற்கொண்டிருக்காங்க. இந்த விசாரணை முடிவில் இது மட்டும் இல்லாமல் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் கிருஷ்ணபிரியா பள்ளி அந்த புகார் தெரிவிச்ச மட்டும் இல்லாமல் ஏற்கனவே இந்த பள்ளியில சேர்வதற்கு விண்ணப்பம் தெரிவித்த அவங்களோட பெற்றோர்கள்ட்டையும் விசாரணை மேற்கொள்ள போறாங்க. இந்த விசாரணை முடிவில் மட்டும்தான் தலைமை ஆசிரியர் 600 ரூபாய் கேட்டாரா இல்லையா, எவ்வளவு தொகை கேட்டாங்க, கட்டணமே இல்லாமல் சேர்க்கை நடைபெறுகிறதா என்ற தகவல் முடிவு விசாரணை முடிவில் மட்டும்தான் தெரிய வரும். அரசு பள்ளியில கட்டணம் கேட்டதா என்ற புகார் விழுப்புரம் மாவட்டத்தில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்பட்டதுன்னு சொல்லலாம். நன்றி கோபிநாத், தற்போதைய விவரங்களை வழங்கியமைக்கு.